நீ சொல்றதும் பாயிண்ட் தான் சந்திரா. நீ இல்லன்னு வை, அங்க அவனுக்கு எதிர்ப்பே இல்லை. அவன் வச்சதுதான் சட்டமாயிடும். உன் அக்காவும் ஒரு கட்டத்துல மருமகனாச்சேன்னு சொல்லி அவனை ஏத்துக்குவா. நீங்க சொன்னது எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் நான் அங்க போயே ஆகணும்னு சொல்றேன். எனக்கு நீங்க ஊர் தலைவரா ஆகணும். ஊர்க்காரங்க கொடுக்கிற மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கணும். இது எல்லாமே இப்ப என் அக்கா காரிக்கு தானே கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க தான் ஊர் தலைவர் ஆயிருக்கணும். அதுக்காக பஞ்சாயத்துல கேட்ட பணத்தை கூட கட்டினீங்க. அப்பவும் என் அக்கா காரி கடைசி நேரத்துல தான் நிக்கிறதா சொல்லி உங்களை ஊர் தலைவரை ஆக விடாம பண்ணிட்டா. அந்த விஷயம் இன்னும் என் மனசுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீ அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் உள்ள போயிட்டா போதும். ஆனா எப்படி உள்ள போக போற? அதை உன்னால கரெக்டா செஞ்சிட முடியுமா? முடியுங்க. அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த சந்திரா மனசு வச்சா முடியாதுன்னு எதுவும் இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். சந்திரா, உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட வைராகியம், விடாமுயற்சி, எத்தனை தடவை தோத்தாலும் ஆசராம நீ திரும்ப எந்திரிச்சு நிக்கிற பாரு. அது உன்னால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்ல, என் மேல உனக்கு இருக்கிற பிரியம், லவ், இதெல்லாம் நினைக்கும் போது மனசு பூரிச்சு போகுது. இதுல என்னங்க இருக்கு? உங்களை விட்டு கொடுத்து என்னால வாழ முடியாது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது நம்ம 2 பேருக்குமா தான் இருக்கணும். உண்மைதான். நீ ட்ரை பண்ணு. ஆனா பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ஒரு வேளை உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை வந்ததுன்னு வையி, எதையுமே யோசிக்காத நேரா நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வராது. அப்படியே வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா போயிடுவேன். அந்த டிரைவர் பயலால நான் பட்ட அடிய இன்னும் என் மனசளவுல மறக்கல. இனிமே என் ஆட்டத்தை பார்த்து அவன் கொதற போறான் பாருங்க. நான் போயிட்டு வரேங்க. சரி. இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல வெளிய போடி. அக்கா, ஏங்கா இப்படி பேசுற? எனக்கு உன்னை விட்டா யாருக்கா இருக்கா? நீ இப்படி பேசுனா நான் எங்கக்கா போவேன்? ஏன், உன் புருஷ வீடு இருக்குல்ல, அங்க போ. அவனோட சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ண. அங்கேயே போக வேண்டியது தானே. அவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழு. நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி. உன்னை பார்த்தாலே எனக்கு கொன்னுங்கிற கோவம் வருது, போடிங்கிற. மாமா, அதுக்குள்ள எப்படி இவங்க வெளியே வந்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் அந்த வீணா போன சிவனாடி தான் அவளை ஜாமீன்ல எடுத்திருப்பா. அதான் இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா. அக்கா, வார்த்தையால என்ன கொல்லாதக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. போதுண்டி, நீ சொல்றத கேட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இனிமேலும் நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. நான் கோவத்துல ஏதாவது சொல்றதுக்குள்ள வெளியே போ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு புருஷன் முத கொண்டு யாரும் முக்கியம் இல்லக்கா, நீதான்க்கா எனக்கு முக்கியம். அதை உணர்ந்துதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோக்கா ப்ளீஸ். ஈஸ்வரி, வேண்டாம், இவன் நடிப்பை நம்பாத. வீட்டுக்குள்ள நுழையணுங்கிறதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஜாக்கிரதையா இரு, பி கேர்ஃபுல். அக்கா, நான் நடிக்கலக்கா, நீதான் முக்கியம்னு நான் வந்திருக்கேன். என்ன நம்புக்கா ப்ளீஸ். அப்புறம் எதுக்கடி அந்த சிவனாண்டி கூட சதி திட்டம் பண்ணி நகை போய் கொள்ளையடிச்ச? நீ செஞ்ச காரியத்தால ஊருக்கு முன்னால நான் பட்ட அவமானத்தை எல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் உன் மனசு இறங்கல? நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்கம்மா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அத்தை, இவங்க காலில் விழுறதே திரும்ப காலை வாரி விடதான். நீங்க பாவம் பார்த்து சேர்த்தீங்க, நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தான். 2 நல்ல நகை கிடைக்கலன்னா ஊர் தலைவர் பதவியில இருந்து தூக்கிடுவோம், ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. அதை கேட்டு நாங்கள துடிச்சு போயிட்டோமா. அப்ப கூட இவங்க எதுவுமே பேசாம அமைதியா தானே இருந்தாங்க. இந்தா புடிக்கா. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் பொய் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சா நீ என்ன கொளுத்திரு.
நான் நிம்மதியா சந்தோஷமா அப்படி போய் சேர்ந்துடுறேன். புடி. அக்கா, உனக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு கொளுத்தி இருக்கா. வாழ்வா சாவோ இந்த வீட்டோடய போயிரட்டும். மா, இவங்க சென்டிமெண்டா பேசி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க மயங்காதீங்க. ஈஸ்வரி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இவளை வீட்டை விட்டு அனுப்புனதுதான். இவளை அனுப்புனதாவே இருக்கட்டும். மறுபடியும் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்காத, நல்லதில்ல. அம்மா, இவங்களால நம்ம நிறைய அனுபவிச்சாச்சுமா. போதுமா, இதுமேலாச்சும் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இவங்களை அப்படியே போக சொல்லிடுங்கம்மா. அக்கா, இவங்களுக்கு நம்ம பாசத்தை பத்தி தெரியாதுக்கா. அதான் ஏதேதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்லக்கா. என்ன நம்புக்கா ப்ளீஸ். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுக்கா, கண்டிப்பா செய்யறேன். சந்திரா, நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பஞ்சாயத்துல காட்டணும். பஞ்சாயத்துலயா? நீ என்ன சொல்றன்னு புரியல. நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அங்க உனக்கும் சிவனாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவன் உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலியை கழட்டி அவன் கையிலேயே கொடுக்கணும். நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இதையெல்லாம் செய்யணும். என்ன செய்வியா? மாமா, அத்தை சரியான லாக் வச்சிருக்காங்க மாமா. சின்னத்தை என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஈஸ்வரி சரியான முட்டாள் மாப்பிள்ள. என்ன சந்திரா யோசிக்கிற? செய்வியா மாட்டியா? உனக்காக கண்டிப்பா நான் செய்யறேன்க்கா. அப்போவாச்சும் எனக்கு நீதான் முக்கியம்னு நம்புவல. கண்டிப்பா செய்யறேன்.